أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن هذا القرآن يهدي للتي هي أقوم. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த உயர்ந்த மஜ்லிஸில் பங்கு பெற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் சென்னை மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையும் மக்கா மஸ்ஜித் நிர்வாகமும் இணைந்து நடத்துகிற இந்த மாநாட்டினுடைய தலைவர் சங்கைக்குரிய ஹஜரத் அவர்கள், உரையாற்றிய கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்கள், எனக்கு பின்னாலே நல்லுரைகள் ஆற்ற இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மார்க்க அறிஞர்கள், நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிற மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையினுடைய மாண்பார்ந்த நிர்வாகத்தினர்கள், வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ஆண்டுதோறும் நடத்தப்படுகிற மாவட்ட ஜமாத்துல் உலமாவினுடைய திருக்குர்ஆன் மாநாடு அல்லாஹுவின் பேரருளால் இந்த ஆண்டு இங்கே நடத்தப்படுகிறது. அல்லாஹ் இந்த மாநாட்டினுடைய முயற்சிகளை கபூல் செய்வானாக. வான்மறை வழிகாட்டிய அரசியல் நெறி என்கிற தலைப்பில் உங்களோடு சில செய்திகளை பகிர்ந்து கொள்ளுகிறேன். வல்லோன் அல்லாஹுவால் வையகத்திற்கு வழங்கப்பட்ட வான்மறை தொடாத தலைப்பில்லை, பேசாத பொருள் இல்லை, விளக்காத விவரம் இல்லை. எல்லாவற்றையும் அலசி ஆராயும் திருக்குர்ஆனில் அரசியல் என்கிற வார்த்தை இல்லை. அன்பானவர்களே, எதனால் என்று தெரியவில்லை, அரபியிலே சியாசத் என்றொரு வார்த்தை இருக்கிறது, அரசியல். சியாசத் என்கிற வார்த்தை திருக்குர்ஆனிலே இல்லை என்பார்கள் மார்க்க அறிஞர்கள். ஒருவேளை போகிற போக்கில் இது ரொம்ப மோசமா போயிரும்னு நினைச்சோ என்னவோ, அரசியல் என்கிற வார்த்தை இல்லாவிட்டாலும் அரசியலிலே இருப்பவர்களுக்கு என்ன அறம் வேண்டும் என்பதை குர்ஆன் பேசியிருக்கிறது. ஒரு ஆட்சி எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதை குர்ஆன் பேசியிருக்கிறது. ஆட்சியாளர்கள் எப்படி இருக்க வேண்டும், அவர்களுக்கான தகுதிகள் என்னென்ன என்பதையெல்லாம் குர்ஆன் பேசியிருக்கிறது. இருந்தாலும் அரசியல் என்கிற வார்த்தை இல்லாமல் இருக்கிறது. அது நிறைய இடத்துல இல்லாம இருக்கணும்னு நிறைய பேர் விரும்புவாங்க. முதல்ல எல்லாம் டீ கடையில கூட எழுதி வச்சிருப்பாங்க நல்ல ஒரு வாசகம், என்னன்னா, இங்கு தொழுநோயாளிகளுக்கும் அரசியல் பேசுவோருக்கும் இடமில்லை. எதை கொண்டு போய் எங்க ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அரசியல் பேசுறவங்களுக்கும் பெருவியாதி உள்ளவர்கள், ஒரு நேரத்தில் அந்த கைகாலெல்லாம் இதாகி பெருநோயின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தொழுநோய், அவர்களுக்கும் அரசியலுக்கும் அது எங்கோ இணைக்கப்பட்டிருக்கிறது. தொழுநோய்க்கு சமமானது என்று சொல்ல வருகிறார்களோ என்னவோ. அரசியல்வாதிகள் யார் இருந்தா கோச்சுக்க வேணாம், ஒரு நேரத்தில் அப்படி இருந்தது. எம்பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
வான்மறை விளக்கிய அரசியல் நெறியை வாழ்விலே காட்டிய தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களை, துவக்கமாய் நான் ஒரு முன்னுரை சொல்ல வேண்டும். திருக்குர்ஆன் முழுக்க கூறப்படுகிற ஆட்சியியல் மற்றும் அரசியல் அறம் சார்ந்த விஷயங்களை திருக்குர்ஆன் ஒரு 2-3 தலைப்புகளில் பிரித்து தருகிறது. முதல் தலைப்பு நீதம், அல் அதில் என்பது ஆட்சிக்கும் ஆட்சியாளர்களுக்கும் தேவையான நீதம். இரண்டாவது செய்தி திருக்குர்ஆன் சொல்லுவது சவியத் என்கிற சமத்துவம். நாட்டு மக்கள் எல்லாரும், குடிமக்கள் அத்தனை பேரும் சமத்துவமாக பார்க்கப்பட வேண்டும் என்பது குர்ஆனுடைய அரசியல். மூணாவது அஷூரா என்று சொல்லுவோம், ஆலோசனை அடிப்படையில் எல்லாரின் கருத்து கேட்டு அந்த கருத்திலே ஒத்த கருத்துக்கு வந்து ஆட்சி நடத்தப்பட வேண்டும் என்ற இந்த 3 தன்மைகள் தான் இஸ்லாமிய அரசியலுடைய முக்கியமான அம்சம். அன்பானவர்களை, நமக்கு முன்னாலே திருக்குர்ஆனில் சில ஆட்சியாளர்கள் தெரிகிறார்கள். முதலாய் இந்த மண்ணில் நபித்துவத்தோடு சேர்ந்து ஆட்சி கொடுக்கப்பட்டவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு பிறகு நபித்துவத்தோடு சேர்ந்து ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்கள் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அந்த காலங்களுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய பேரரசை ஆட்சி செய்த பெருமைக்குரியவர்கள், அரசியல் இலக்கணத்திற்கு முன்னோடியாய் திகழ்ந்த ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இந்த 3 நபிமார்கள் அரசியலும் செய்தார்கள், ஆட்சியும் நடத்தினார்கள். ஒரு ஆட்சி எப்படி அமையப்பட வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாகவும் திகழ்ந்தார்கள். இந்த 3 பேருக்கும் சேர்த்து அல்லாஹ் பல இடங்களில் பல செய்தி சொல்லுகிறான். முதலாய் ஆட்சி பொறுப்பேற்ற தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு, உங்களை பூமியிலே கலீஃபாவாக ஆக்கியிருக்கிறேன், ஃபஹ்கும் பைனன் நாஸி பில் ஹக், சத்தியத்தை கொண்டு தீர்ப்பு செய்யுங்கள், உண்மையை மாத்திரம். வலா தத்தபிஇல் ஹவா, உங்கள் ஆசைகளை இச்சைகளை பின்பற்ற வேண்டாம் என்பது முதலாய் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிற போது அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொன்ன வார்த்தை. வாருங்கள், குர்ஆனுக்குள்ளே இருக்கிற அரசியல் குறித்தும் ஆட்சி முறைகள் குறித்தும் கொஞ்சம் யோசிக்கிற போது நிகழ்காலத்தினுடைய மோசமான அரசியல் குறித்தும் சில செய்திகள் நமக்கு தெரிய வேண்டும். நல்ல ஆட்சிக்கு தான் இதெல்லாம் சொல்றான்ல, ஃபஹ்கும் பைனன் நாஸி பில் ஹக், சத்தியமா நல்ல முறையில் தீர்ப்பு செய்யுங்க, மனோ இச்சையை பின்பற்றாதீங்க, இப்படின்னு எல்லாம் பேசக்கூடிய அல்லாஹ் இந்த கெட்ட ஆட்சியாளர்களை பேசுறப்போ எல்லாமே குர்ஆன்ல ஃபசாத்னு ஒரு வார்த்தை சொல்றான். நமக்கு தெரியும் ஃபசாது, பித்னா ஃபசாதுன்னு சொல்றமே, ஃபசாது எங்கெல்லாம் ஆட்சியாளர்களை பற்றி பேசுகிறானோ அங்கெல்லாம் ஃபசாதுன்னு சொல்றான். நாம வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்தில் நடக்கிறத குர்ஆன் அப்பவே சொல்லுது. ஃபசாது, இன்னல் முலூக இதா தகலு கரியத்தன் அஃப்ஸதுஹா. குர்ஆனுடைய வாக்கியம். சில அரசர்கள் இருக்காங்க, ஊருக்குள்ளேயோ நாட்டுக்குள்ளேயோ நுழைஞ்சாங்கன்னா நாட்டை நாசமாக்கிடுவாங்க. நீங்களா யாரையாவது புரிஞ்சுக்கிட்டா நான் பொறுப்பல்ல, தானாவே கொண்டு போயிடுறோம். அரபியில லமீர்னு சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை மறைமுகமா சொல்றப்போ தானா புரியறது. இப்ப நான் எந்த பேரும் சொல்லாம ஃபசாது யாருன்னு உங்க மனசுக்குள்ள பூரா வந்துருச்சு. பெரிய மோசமானவன் காரூன்னு ஒருத்தர் தான். அவனை பேசுகிற இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தபுகில் ஃபசாத ஃபில் அர்த் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன். பூமியில ஃபசாது பண்ணாத, அல்லாஹ் ஃபசாது பண்றவங்கள விரும்ப மாட்டான். யாருக்கு சொல்றான்? காரூனுக்கு சொல்றான். இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் அகில உலகத்தில் இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களின் முன்னோடியான ஃபிரௌனை பற்றிய வாசகம் வருகிறது. அங்க தெளிவா வருது, இன்னஹு மினல் முஃப்ஸிதீன் அலா ஃபில் அர்தி வஜஅல அஹ்லஹா ஷியஅ யஸ்தضعف طائفة منكم ويذبح أبناءكم ويستحيي نساءكم. அல்லாஹ்வுடைய முடிக்கிற வாக்கியம் இன்னஹு கான மினல் முஃப்ஸிதீன். ஃபசாத் என்கிற வார்த்தை ஃபிரௌனுக்கு சொல்லப்படுகிறது, காரூனுக்கு சொல்லப்படுகிறது.
யார் யாரெல்லாம் ஊரில் நுழைந்து நாட்டில் நுழைந்து நாட்டை நாசப்படுத்துவார்களோ அவர்களுக்கெல்லாம் என்பது சுத்தமா இருக்கிற நான் அரசியல் தலைவராக வருகிறேன் என்று சொல்ல வேண்டுமா? இந்த நாட்டில் ஒரு விசித்திரம் இருக்கு, என்ன தெரியுமா? ஜெயிலில் இருக்கிற கைதி எலெக்ஷன்ல போட்டிட்டு எம்பி ஆயிடலாம். நீங்க அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றுங்கிறத எங்க போய் பொறுத்துறதுன்னே தெரியல. கைதிகளுக்கு ஓட்டுரிமை இருக்கான்னா இல்ல, கைதிகளுக்கு ஓட்டுரிமை இல்லை, ஆனா எலெக்ஷன்ல நிக்கலாம் மட்டுமல்ல, நின்று ஜெயிச்சு அவர் பார்லிமெண்ட் போய் மக்களுக்கு சட்டம் இயற்றுகிற இடத்துல அவர் உட்கார்ந்துருப்பார். இதுல இன்னொன்னு என்னன்னா, லாஸ்ட் எலெக்ஷன்ல ஜெயில இருந்து எம்பியில போட்டிட்டு ஜெயிச்சு முடிச்சு வெளியே வந்து சாதா எம்எல்ஏ எம்பி எல்லாம் டைரக்டா சிஎம் ஆயிட்டார். சில மாநில முதல்வர்கள் சிறையில இருந்து அவர்கள் ஜெயிச்சு எம்பி ஆகுறாங்க. கைதி எம்பி ஆகலாம் என்கிற நடைமுறையை வைத்துக் கொண்டு நாம இந்த பக்கம் போனா குர்ஆன் சொல்லுகிறது, பக்கத்தில் அபிஸ்து பீக்கும் உம்ரம் மின் கபிலிஹி, இவ்வளவு காலம் வாழ்ந்தனே குறை இருக்கா அப்படின்னு கேட்கணுமா தலைவர்? குர்ஆன் சொல்லுகிற அரசியல் தலைவர் என்கிற கண்ணோட்டம் வேறு, இது வேறு. நம்முடைய நாட்டில் யார் பதவி ஏற்றாலும், ஒரு கவுன்சிலர், ஒரு சேர்மன், ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஏன் ஒரு சிஎம், ஒரு பிஎம், ராஷ்டிரபதி, ஜனாதிபதி வரைக்கும் கவுன்சிலர்ல இருந்து இந்தியாவில் பதவி ஏற்கக்கூடிய அத்தனை பேருக்குமான பிராமண பத்திரம் இருக்கு இல்லையா? அரசியல் பதவி ஏற்கிற போது அவர்கள் பதவி ஏற்கிற வாசகமே என்ன தெரியுமா? 3 இருக்கும். அந்த வாக்கியத்தை பார்த்தீங்கன்னா அவங்க படிச்சு சொல்லும் போது எனது பெயர்னு சொல்லி ஆரம்பிப்பாங்கல்ல, இன்ன பெயர் உள்ள நான் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அன்னைக்கு தான் அதை படிப்பாங்க அவங்க. அதுவும் நிறைய பேர் ஒரு மாதிரியா குழப்பி நாம பதவி ஏற்கிறப்ப பார்த்தோம். சில பேர்த்தினுடைய வாசகம் எல்லாம் எந்த மொழின்னே தெரியல, கடைசியில தான் தமிழ்னு தெரியுது. அதுல 3 செய்தி இருக்கும். இந்தியாவின் இறையாண்மைக்கும் இந்தியாவின் மதச்சார்பின்மைக்கும், அதுலேயே வாசகத்திலேயே, அதாவது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்றோம்ல, இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு, அதுல இது இருக்கு. இறையாண்மைக்கும் மதச்சார்பற்ற தன்மைக்கும் ஜனநாயகத்திற்கும் நான் சரியாக நடப்பேன் என்றோம் அப்படின்னு சொல்றாங்க. சுருக்கமா என்ன தெரியுமா? இந்த 3 தவிர எல்லாமே இருக்கு. உண்மைதாங்க. இறையாண்மை அவுட்டு, மதச்சார்பின்மை அவுட்டு, ஜனநாயகம் அவுட்டு. ஆனா பதவி ஏற்கிற அத்தனை பேருமே இதை சொல்லித்தான் பதவி ஏற்றாக வேண்டும். வேற இந்த வாசகம் சொல்லாம யாரும் பதவி ஏற்கிறது இல்லை. வந்ததுக்கு பிறகு நாட்டின் இறையாண்மை, நாட்டின் மதச்சார்பின்மை, நாட்டினுடைய ஜனநாயகம் சரியான முறையில் கையாளப்படுகிறதா என்பது இங்கே யோசிக்கும். கான்ஸ்டிடியூஷனுக்கு நேர் மாற்றம், அரசியல் அமைப்பினுடைய சட்டத்துக்கு நேர் மாற்றம். ஆனால் காலப்போக்கில் அரசியலே வேணான்னெல்லாம் போக முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்றேறக்குறைய அவர்களின் 51 வயசு வரைக்கும் எனக்கு ஆட்சி வேண்டும், எனக்கு பதவி வேண்டும், எனக்கு அரசியல் பலம் வேண்டும் கேட்கவே இல்லை, துவாவே செய்யல. எப்ப கேட்கிறாங்க தெரியுமா? மீண்டும் மீண்டும் சொந்த ஊருடைய மக்களால் அடித்து துவைக்கப்பட்ட போது, ஊரை விட்டு தள்ளி வைக்கப்பட்ட போது, இறை மறையை ஓதினால் தாக்கப்பட்ட போது, பப்ளிக்காக எங்கும் தொழ முடியவில்லை என்கிற நிர்பந்தத்திற்கு ஆளாக்கிய போது, தனி மனித சுதந்திரங்கள் அப்பட்டமாக மீறப்பட்ட போது, உங்களுக்கு தெரியும், ஹிஜ்ரத்திற்கு புறப்படுகிறார்கள். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில வந்த வார்த்தை என்ன தெரியுமா? வஜஅல்லி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா, எனக்கு அதிகாரம் வேண்டும், எனக்கு அதிகாரம் வேண்டும். 13 வருஷமா கேட்கல. சுல்தானன் நஸீரா, எனக்கு உதவியாய் என் சமுதாயத்தை கரையேற்றுகிற சுல்தான், அதிகாரம் வேண்டும், ஆட்சி வேண்டும். முன்னாடி எப்பவுமே கேட்கல. ஆனால் தொடர்ந்து ஒரு சமூகம் கொட்டப்படுமானால் குனிந்து கொண்டே இருக்க முடியாது. தாயிஃபில் அடி வாங்கி விட்டது, ஊரை விட்டு சில வருடங்களாக ஒதுக்கி வைத்தது, உணவு தண்ணி கொடுக்காமல் நாங்கள் ஊர் விளக்கு செய்கிறோம் என்று சொன்னது. அப்போதுதான் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அந்த முடிவு இன்னைக்கு நமக்கு பாடம். என்னன்னா,
ஒடுக்கப்படுகிற மக்கள் அதிகாரத்திற்கு வந்தாக வேண்டும், அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும், அதிகார மையங்களில் அந்த சமுதாயம் போய் அமர வேண்டும். கையெழுத்திடுகிற இடங்களில், கோப்புகளில், சட்டம் இயற்றுகிற இடத்தில், நீதி பரிபாலனத்தினுடைய இடத்தில் ஒரு சமூகம், பிற்பட்ட சமூகம் போய் உட்கார்ந்தாதான் முடியுங்கிறத எப்பவுமே கேட்காத ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போகும்போது கேட்கிறாங்க, வஜஅல்லி மில்லதுன்க சுல்தானன் நசீரா, யா அல்லாஹ் உன் புறத்தில் இருந்து எனக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடு. உலமாக்களுக்கு தெரியும், முதல்ல ஹிஜ்ரத் கேட்கிறாங்க, அதுகில்னி முதுகல சிதுகின் வ அஹ்ரிஜ்னி முஹ்ரஜ சிதுகின். ஒரு இடத்துல இருந்து என்னை வெளியேற்றிருக்கிற, நான் இன்னொரு இடத்துக்கு போக போறேன், அந்த ஊருக்குள்ளேயும் எனக்கு நல்லபடியா இடம் வேணும், நல்ல முறையில் என்னை அங்கே நுழைய வையின்னு சொல்லிட்டு கூடவே கேட்கிறார்கள், எனக்கு அதிகாரம் வேண்டும். அதிகாரத்தினுடைய இடத்துல போய் உட்காரணும். அன்பானவர்களே, சும்மா இடஒதுக்கீடு கொடு, இடஒதுக்கீடு கொடுன்னு இன்னும் எவ்வளவு நாளைக்கு சத்தம் போட்டே இருக்கிறது? ஒருவேளை அவன் இடஒதுக்கீடு கொடுத்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ண நம்மள்ட்ட அந்த அளவுக்கு பட்டதாரி இருக்காங்களான்னு கேட்கணுமல்ல. எத்தனை ஏஎஸ், எத்தனை ஐபிஎஸ், எத்தனை பேர் பல்வேறு உயர் பதவிகள்ல. அன்பானவர்களே, கோவை கலவரம் 90களில் கோவை கலவரத்தில், கோவையில் சுண்ணாம்பு கலவாயின்னு ஒரு பகுதி, இங்கே இருக்கிற அந்த ஊரை சார்ந்தவர்களுக்கு தெரியும். 19 முஸ்லிம்கள் படுகொலை, 19 முஸ்லிம்களுடைய ஜனாசா ஒரே இடத்துல கொண்டு வந்து ஒன்னா வச்சிருக்காங்க. 19 முஸ்லிம்களுடைய ஜனாசா கோவை ஏறத்தால கலவர களமாக மாறி இருக்கிறது. அப்போதைய சிஎம் கலைஞர் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கிறார். அதிகார வர்க்கம் எல்லாம் இருக்கிறது. 19 ஜனாசா ஒரு பெரிய சோகத்தை கோவையில் ஏற்படுத்தியது. அப்போ அன்றைய நேரத்தில் பல்வேறு அரசியல் தடுமாற்றங்களும் துரோகங்களும், எதையும் பேச வரல, சுருக்கமாக சொல்றேன். லாஸ்டா கலைஞர் அறிவிச்சார், அந்த 19 குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் அரசு வேலை அப்படின்னு அறிவிச்சார். நாங்களெல்லாம் அப்போது அங்கே இருக்கிறோம் மாணவர்களாய். அன்பானவர்களே, மாவட்ட கலெக்டர் முருகானந்தம், அநேகமாக இப்போ சீஃப் செக்ரட்டரின்னு நினைக்கிறேன், இப்போ தலைமைச் செயலாளர் முருகானந்தம், அப்போதைக்கு மாவட்ட கலெக்டர், அவர் வந்து அடக்கமெல்லாம் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு சிஎம் உத்தரவு, 19 முஸ்லீம்களில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு கவர்மெண்ட் சேங்ஷன் பண்ணியிருக்கு என்று எடுத்துட்டு, கலெக்டருடைய அடுத்த நாள் பேட்டி என்ன தெரியுமா? 19 குடும்பத்திலையும் அரசு வேலையை பெறுவதற்கு பேசிக் குவாலிஃபிகேஷனாக கருதப்படுகிற எஸ்எஸ்எல்சி படித்தவர்கள் யாரும் இல்லை. இதுதான் செய்தி. அரசு வேலை வேண்டும் என்று கேட்கிற அதே நேரம், ஒருவேளை அந்த வேலை வாய்ப்பு வாயிலை தட்டுகிற போது தேவையான பட்டதாரிகள் கையில் இருக்கிறார்களா என்பது கேள்விக்குறி. நிகழ்காலத்தினுடைய அரசியல் என்னன்னா, அந்த அதிகாரத்தை நோக்கி இந்தியாவினுடைய சிறுபான்மை சமூகங்கள் நகர்ந்தாக வேண்டும் என்கிற ஒரு வலுக்கட்டாயமான சூழ்நிலையை ஏறத்தாழ ஒரு 10-15 வருட காலமாக இந்தியாவை ஆண்டவர்கள் சொல்லாமல் சொல்லி இருக்கிறார்கள், அல்லது ஒரு நிர்பந்தத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். எல்லாம் பறிபோகக்கூடிய ஒரு அபாயத்தில் முஸ்லிம் சமுதாயம் அதிகாரத்தை நோக்கி நகர்ந்தாகணும். நாட்டில் இன்னைக்கு வக்ஃபுல இருந்து தனித்தனியா உள்ள போனா வெகு நேரம் ஆகும். அன்பானவர்களே, வக்ஃபு உள்ளிட்ட அத்தனையும் நீங்க வந்து சட்டம் கொண்டு வர்றாங்க, நாம எதிர்த்து போராடலாம், மாநாடு நடத்தலாம், கண்டனம் எல்லாம் போடலாம். ஃபேக்ட் என்ன தெரியுமா? இன்னொரு 10 வருஷத்துல ஆல்மோஸ்ட் எந்த வக்ஃபுல உள்ள காலி இடமும் நம்ம கையில் இருக்காது. அதை நோக்கிய நகர்வு தான் நகருது. காலி இடமாக எங்க இருந்தாலும் எடுத்துக்கொள்வார்கள். அதுக்கான சட்ட முன்வடிவு, நகர்வு, அவங்கள்ட்ட இருக்கிற அஜெண்டா எல்லாம் தயார். மறுபக்கம் நாமளும் நம்மளுடைய ஜனநாயகத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக உரத்து சப்தமிடுவோம், மாநாடு போடுவோம், கண்டன கூட்டம் நடத்துவோம், எதிர்ப்பு கோஷங்கள் போடுவோம். இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும்.
10 வருஷத்துல எந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டியும் நம்ம கையில் முஸ்லிம் சமுதாயத்திடம் இருக்காது. அதற்கான அனைத்து நகர்வுகளோடு தான் அவர்கள் இதையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள். நான் சொல்ல வர்றது, பலவீனமான சமுதாயம் தன்னை பலப்படுத்த வேறு வழியே இல்லை. அதிகாரங்களை நோக்கி நாம் நகர்ந்தாக வேண்டும். இந்த அரசியல் நெறி திருக்குர்ஆன் சொல்லி கொடுத்தது. வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா, யா அல்லாஹ் எனக்கு அதிகாரம் கொடு. ரசூலுல்லாஹ் முடிச்சிருச்சா? கார் லெஃப்ட் சைடில் நின்று அங்கே டிராஃபிக்காக இருக்கு, அதனால கொஞ்சம் யாரும் அவங்க கொஞ்சம் போய் கிளியர் பண்ணி 7373. அப்படிப்பட்ட அதிகார மையங்கள் இன்றைக்கு அவசரமான தேவையில் இருக்கிறது. ஒரு நாட்டில் ஆட்சியாளர்களுக்கு முன்னால் என்ன வரணும் தெரியுமா? இந்த நாட்டில் இருக்கிற சிறுபான்மை சமூகம் பலமாக வேண்டும். அதுதான் ஆட்சியாளன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக பொறுப்பேற்ற உடனே ஃபர்ஸ்ட் ஹுத்பா, ஃபர்ஸ்ட் மீட்டிங்கிறாங்கல்ல, ஜனாதிபதியினுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அல் கவியு லஈஃபுன் இன்தி வல் லஈஃபு கவியுன் இன்தி. என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? உங்களிலே பலமானவன் என்னிடம் பலவீனமானவன், உங்கள பலவீனமானவன் என்னிடத்திலே பலமானவன். ஃபர்ஸ்ட் ஹுத்பா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியில பலவீனமான மக்கள் சக்தி உடையவர்களாய் மாறியாக வேண்டும் என்கிற பாடம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிக் கொடுத்த பாடம். இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து நின்னா காலம் வேற மாதிரி திரும்பிடும். எல்லா அரசியலும் இந்த முன்னாடி ஒருத்தர் இருந்தார் பழனி பாபான்னு, அவர் அந்த வேலையை கொஞ்சம் இடையில முன்னெடுத்தார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், வன்னியர்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், ஹரிஜனங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு ரவுண்டு தமிழ்நாடு பூரா வந்தார். அதில் குளிர்காய்ந்த தைலா தோட்டம் எல்லாம் இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு. அதில் வளர்ந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு வேறு பாதையில இருக்கிறார்கள். ஆனா உண்மை என்னன்னா, எல்லா சிறுபான்மை சமூகமும் சேர்ந்து பலம் பெற்றால் மட்டும்தான் இங்க இருப்பவன் நம்மை அடிக்காமல் இருப்பான் என்கிற தூர நோக்கும் புரிதலும் அன்றைக்கு இருந்தது. அன்பானவர்களே, பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப மோசமா நடந்துகிட்ட முன்னாள் தலைவர்கள்லாம் எப்படி ஆனாங்கிறது தெரியும். ஆகுவாங்க. காலம் எப்பவுமே குர்ஆன்ல வருது இல்லையா, நம்ம காலத்தை மாத்திக்கிட்டே இருப்போம். தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், காலச்சக்கரம் சுழலும். இன்னைக்கு உயரத்தில் உச்சாணி கொம்பில இருப்பவர்கள் வேறு மாதிரி வருவார்கள். எனக்கு ஒரு காட்சி நினைவுக்கு வருது, கொஞ்சம் கவனிங்களேன். நான் சொல்லுகிற காட்சியின் இடம் கூஃபாவுடைய அரண்மனை. புகழ்பெற்ற இஸ்லாமிய எழுத்தாளர், உலமாக்கள் நன்கறிந்த ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் எழுதிய பல்வேறு நூல்களில் ஒன்று கஸ்ருல் கூஃபா, கூஃபாவின் கோட்டை அப்படின்னு ஒரு நூல். அதில் இந்த செய்தி இருக்கு. ஜனாதிபதி உட்கார்ந்துருக்கார் சீட்டில், அப்துல் மலிக் இப்னு மர்வான். இங்கே பக்கத்தில் ஒருத்தர் போய் உட்கார்ந்துருக்கார், நிறைய ஆலோசனை எல்லாம் சொல்லுவார். அவர் பேரும் அப்துல் மலிக். அப்துல் மலிக் இப்னு உமைர் அல் லைசி அவர் அப்துல் மலிக் இப்னு மர்வான். அரசர் உட்கார்ந்து இருக்காரு. முன்னாடி யார் தலையவோ வெட்டி கொண்டு அங்கே வச்சிருக்கிறாங்க. தலையை மட்டும் வெட்டி ரத்தம் சொட்ட சொட்ட. அந்த காலத்தில் அந்த ஆட்சியாளர்களுக்கு அப்படியெல்லாம் ஒரு குரூர திருப்தின்றமல்ல. மெதுவாக இவர் ஆரம்பிச்சார். ஜனாதிபதி, அரசரே, உங்கள்கிட்ட ஒரு செய்தி சொல்லணும், சொல்லட்டுமா? சொல்லுங்க. எனக்கு ரொம்ப வயசாச்சு, நான் நீண்ட காலமாக இந்த கூஃபாவுடைய அரண்மனையில் தொடர்பில் இருக்கேன். சரி, நீங்கள் வயசானவர் தான், அனுபவசாலி, சொல்லுங்க. இவர் சொன்னார், நீங்கள் உட்காந்துருக்கிற இந்த சீட்டில் முன்னாடி இப்னு ஜியாதுன்னு ஒருத்தன் உட்காந்துருந்தான், உபைதுல்லா இப்னு ஜியாது.
மோசமான அவன் நடத்தையினால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டு ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலையை இதே சீட்டில் அவன் உட்கார்ந்து இருக்கிறப்ப ஹுசைன் ரலியல்லாஹு தலையை கொண்டு வந்து முன்னாடி வச்சாங்க. அப்போ நான் இருந்தேன், நான் கண்ணால் பார்த்தேன். உபைதுல்லாஹ் இப்னு ஜியாதினுடைய கூட்டம் அதை செய்தது. அல்லாஹு தஆலா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய போர் செய்தவர்கள், கொலை செய்தவர்கள், கொலையிலே உடந்தையாக இருந்தவர்கள், அந்த கொலையால் மகிழ்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ்வின் சாபம் உண்டாவதாக. அதுதான் சுன்னத்துல் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கையும் கூட. அன்பானவர்களே, சொன்னாரு ஹுசைனுடைய ரலியல்லாஹு தலை அங்க இருந்தப்போ இந்த சீட்ல உட்கார்ந்து இருந்தது இப்னு ஜியாத். அப்புறம் அப்படின்னாரு. அப்புறம் ஒன்றும் இல்லை, அவர் முடிஞ்ச உடனே அடுத்த ஆட்சியாளர் வந்துட்டாரு. அடுத்த ஆட்சியாளருக்கு பேர் முக்தார்னு பேர். அப்ப கீழே அந்த இப்னு ஜியாதுடைய தலை இருந்துச்சு. யாருங்க? முன்னாள் ஆட்சியாளர். அவரு தலை கீழே இருந்தது. முக்தார் சீட்ல உட்கார்ந்து இருந்தார். அதிர்ச்சியா இருந்துச்சு. சரி, அப்புறம் என்னாச்சுன்னாரு. ஒன்றும் இல்லை, முஸஅப்னு ஒருத்தர் ஆட்சிக்கு வந்தார். முஸஅப் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு. முஸஅப் இப்னு ஜுபைர் வந்தாரு. அந்த முக்தார் தலை அங்க வந்துச்சு. சொன்னாரு, அரசரே, நான் இதை எல்லாத்தையும் கண்ணால பார்த்தேன். நான் இது எது கேள்விப்பட்ட வரலாறு இல்லை, அது நடக்கிறப்ப பூரா நான் இங்க இருந்தேன். இப்ப லாஸ்டா முஸஅப் அமர்ந்திருந்தார், முக்தார் கீழே இருந்தார். அப்புறம் என்ன ஒவ்வொன்னா வர்றது பூராமே அதிர்ச்சியா இருக்குல்ல. அந்த முஸஅப் தலை தான் இப்ப கீழே இருக்கு, நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. உட்கார்ந்து இருக்கிறது யாருங்க? அப்துல் மலிக் இப்னு மர்வான். முன்னாடி இருக்கிற தலை யாரோடதுங்க? முஸஅப். சொன்னாரு, கூட்டி கழிச்சு நீங்களா புரிஞ்சுக்குங்க, இல்லை என்ன நடந்ததுன்னு புரிஞ்சுக்குங்க. உடனடியா சீட்ல இருந்து எந்திரிச்சு, நீ என்ன ரொம்ப பயமுறுத்திட்ட, நீ என்ன ரொம்ப பயமுறுத்தி முடிச்சது. தலை அங்க வந்துருச்சு, முஸஅபுடைய தலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குப்பி வழியாக உள்ள குடும்பத்தினுடைய வழித்தோன்றல் அது. அப்துல் மலிக் இப்னு மர்வானுக்கு முன்னால தலை இருக்கு. நாளைக்கு எந்த தலைங்கிறத இவர் சொல்லல, நீங்களே புரிஞ்சுக்குங்கன்னு முடிச்சுக்கிட்டார். இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கும் நாம் அதை சொல்ல வேண்டியது இருக்கு. அதாவது இன்று நீ நாளை நான் என்பது காலத்தினுடைய சுழற்சி. எத்தனை எத்தனை பேர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபினுடைய நீண்ட வரலாறு. கொல்லப்பட்டவர்கள் மட்டும் 1,20,000 பேர். அவர் கையால், அவர் வாளால், அவர் உத்தரவால் கொல்லப்பட்ட, அவர் அரண்மனையிலே அவருக்கு முன்னால் கொல்லப்பட்டவர்கள் 1,80,000 பேர். சிறைபிடிக்கப்பட்ட மார்க்க அறிஞர்கள் மாத்திரம் 80,000 பேர், எல்லாமே உலமாக்கள். ஹஜ்ஜாஜால் சிறைபிடிக்கப்பட்டவர்கள். மிகப்பெரிய ஆலிமாக இருந்த அந்த காலத்தினுடைய அடையாளம் அவர் இப்ராஹிம் நஹை ரலியல்லாஹு அன்ஹு. இப்ராஹிம் நஹை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய மார்க்க அறிஞர். ஹனஃபி ஃபிக்ஹினுடைய பெருமேதை அல் இமாம் சர்கசி ரஹ்மஹுல்லாஹ். எல்லாம் அந்த ஜெயிலில் இருந்தவங்க 80,000 பேர். இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? ஹஜ்ஜாஜுடைய கபர் எங்க இருக்குன்னு துனியால யாருக்கும் தெரியாது. கபரை கூட அல்லாஹ் பப்ளிக் ஆக்கல. ஏன்னா கிடைச்சா உள்ள இருந்து ஜனாசாவை எடுத்து மேஞ்சிருவாங்க மக்கள். ஆட்சியில இருக்கிற வரையும் உன் அதிகாரம் செல்லும். ஒரு காலம் வரும், புதைத்த இடம் கூட துனியாவில தெரியாமல் போகிற அபாயம். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் போன்றவருக்கு, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் மௌத்தா போயிட்டான்னு வந்து போயிட்டாருன்னு சொன்னாங்க. இப்ராஹிம் நஹை ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட, அவர்லாம் ஏற்கனவே ஜெயிலுக்கு போனவர். பல நேரங்களில் இவருக்காக தலைமுறை வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்தவர். டபக்குன்னு சஜிதால விழுந்துட்டாங்களாம். சந்தோஷத்துல சஜிதா. ரப்பே, கிரிக்கெட்ல ஜெயிச்ச உடனே சில முஸ்லிம் வீரர்கள் கிரவுண்ட்லயே சஜிதா செய்வான், சமயத்தில் வடக்கையோ தெற்கையோ. அப்ப அது மாதிரி அன்பானவர்களே, இப்ராஹிம் நஹைட்ட சொல்றாங்க என்னன்னு, ஹஜ்ஜாஜ் மவுத்துன்னாங்க. டபக்குன்னு சஜிதால விழுந்துட்டார், சந்தோஷத்துல சஜிதா. நம்மளும் இப்போ ஒரு சஜிதா செய்யணும்னு நினைக்கிறோம். யாரு மவுத்துன்னு நான் சொல்லாமையே நீங்க புரியுறீங்க. கிட்டத்தட்ட 2 ஜனாசா தனியா, வெறும் சஜிதா மட்டுமல்ல, தொழுதே போயிட வேண்டியதான். என்ன யார் யாரோ எங்கெங்கயோ தொழுகிறாங்க, ஏன் நம்ம தொழுவ கூடாது? நீங்க தயவு செய்து வேற எதுவும் தப்பா புரிஞ்சுக்காதங்க. நான் அரசியல்ல வந்ததுனால லேசா ஏதோ நம்மளை மீறி வருது. அன்பானவர்களே, சந்தோஷத்திலே சஜிதா செய்தார்கள் அல்லமா இப்ராஹிம் நஹை. நான் சொல்றது, ஒரு நேரத்தில் நீங்கள் சிம்மாசனத்தில் இருக்கிற போது போட்ட ஆட்டம்
காலச்சக்கரம் சுழலுகிற போது வேறு மாதிரி தானே அது வரும். எனவே நான் துவக்கத்திலே சொன்னதை மீண்டும் வலியுறுத்துகிறேன். நேரம் முடிந்திருக்கிறது. சுருக்கமாய், வான்மறை சொல்லுகிற அரசியலில் இவங்க பதவி பிரமாணம் எடுக்கிற போது சொல்லுகிற மதச்சார்பற்ற தன்மை, சமத்துவம், தி பேசிக் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாங்கிறது அதுதான் அடிப்படை இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வான்மறையின் அரசியல் நெறியை வாழ்வாக காட்டி வையகத்திற்கு வாழ்ந்த தலைவர். வஃபாத்தாகிறப்ப உருக்கு சட்டை அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு விடை வருகிற போது கடன் இருக்கிறது. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகிற போது 4.25 ரூபாயை தொப்பி தைத்து எழுதி வைத்து விட்டு என்ன செய்ய வேண்டும் என்று போனவர்கள் அவுரங்கசீப் ரஹிமகுல்லா. இந்தியாவை எக்கச்சக்கமான முறையில் படையெடுத்தார். கஜினி முகமதுங்கிறான். 3 ரூபா 75 பைசா. அவர் விடை பெற்று செல்லுகிற போது அவர் போனதுக்கு அப்புறம் இருந்தது. அன்பானவர்களே, தூய அரசியலை அல்லாஹுவும் ரசூலும் முன்னெடுத்து வந்த அரசியலை இஸ்லாமிய உலகம் காட்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் வான்மறை அரசியல். செக்ரட்டரி இப்படி எந்திரிச்சு நின்றா முடிக்கணும்னு அர்த்தம். அன்பானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா வரும் காலங்களில் அதிகாரத்தை நோக்கிய நகர்வுகளை இந்த சிறுபான்மை சமுதாயத்திற்கு தந்து கொடுங்கோல் ஆட்சிகளிடமிருந்தும் ஆட்சியாளர்களிடமிருந்தும் அல்லாஹ் இந்த உம்மத்தை பாதுகாப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரா வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.